வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நல்ல ஒரு கிறிஸ்பியான டேஸ்டான புடலங்காயை வச்சு ஒரு ரிங்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுள்ள புடலங்காயை விதையை எடுத்துட்டு இந்த அளவு திக்னஸில் வட்ட வட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். புடலங்காயை சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சப்போஸ் கசந்துச்சு அப்படின்னா அதை சமைக்க வேணாம். கசப்பாக இல்லைன்னா சமைக்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இதுக்கு ஒரு மேல் மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுள்ள மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். 1/4 கப் அளவுள்ள அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு 1/4 கப் அளவுள்ள கார்ன் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது 3 ஒரே மெஷர்மெண்ட்டு தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க, எல்லா சாமான்களும் ஒன்று சேர்ற மாதிரி. அதுக்கப்புறமா பஜ்ஜி மாதிரி மாவு மாதிரியே இதை பிசையணும். ரொம்ப தண்ணியாக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் உரிய ஆரம்பிச்சிடும். ஓரளவு கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு வச்சா சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3/4 கப்லேருந்து 3/4 கப்பு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு சட்டியில் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எப்படி பஜ்ஜியை தோச்சி எடுத்து போடுவோமோ அதே மாதிரியே எடுத்து போடுங்க. பட் வேகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் தீயிலே வேகணும். ஏன்னா நமக்கு உள்ள புடலங்காய் நல்லா வேகணும். அதே மாதிரி வெளி மாவு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கணும். அப்படின்னா மீடியம் தீயிலே வேக வச்சு அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் நல்லா மாற்றி திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக கோல்டன் கலர் ஆனால் போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வகையான சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப பசங்க இது புடலங்காயினே தெரியாமல் நல்ல விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் நல்லா திக்காக மாவு பிசைஞ்சனால கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் நம்ம கையில் பிடிக்காது. அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.